ஹாய் கைஸ், இதான் என்னோடய வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. என் பேர் சிந்து. நான் வந்து மேக்கப் அண்ட் பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் எப்படி பிரைட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்டெப் தான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங். அதுக்கு வந்து ரா மில்க் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரா மில்க் செட் ஆகலைன்னா கர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் ரா மில்க் ஊற்றி காட்டன் பஞ்சு எடுத்துக்கிறேன். காட்டன் பஞ்சு இல்லை டிஷ்யூ கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வைப்ஸ் அது மாதிரி எதனா கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்கின் ஹேர் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நான் ஒரு ஹேர் போ போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் அதில் தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒயிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒயிட் பண்ணுறதுனால ஸ்கின்னில் இருக்க டெட் செல்கெல்லாம் ரிமூவ் ஆகும், நல்லா ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இது நல்லா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ எதுவுமே போடலைன்னா கூட இது மாதிரி மில்க்கு இல்லை கேர்டு எதுனா வச்சு ஒயிட் பண்ணி எடுக்கிறப்ப ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நம்மளே ஃபீல் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாகிடும் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருந்ததுன்னா இது மாதிரி மில்க்கு அது மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலியாக நேச்சுரலாக இருக்கும். இது நல்லா இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். அதுக்கு வந்து ஒரு பவுலில் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கேர்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் க்ரீமியாக. இது நல்லா ஸ்க்ரப்பிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் கொரன்னு இருக்கும் இல்லையா, அப்படி உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைனாலும் வீட்டில் இருக்க எந்த அரிசியாக இருந்தாலும் அரைச்சிக்கிட்டு நீங்கள் அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாஷ் பண்ண அதே ஃபேஸில் வந்து ஈரப்பதத்துலேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்து நல்லா டேர்ன் ஆகிருந்தால் கூட ரிமூவ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸ்க்ரப்பிங் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் மந்த்லி 2 வைஸ் அது மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணால் போதும். டெய்லியும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்கின் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ பிம்பிள்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது பெயினாக இருக்கும். அதனால் வீக்லி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா எனக்கு சாஃப்டாக இருக்குது. அது தொட்டு பார்த்தா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நான் முல்தானி மெட்டி தான் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு முல்தானி மெட்டி போட்டுக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கழுத்து கால் கையெல்லாம் கூட கழுத்து கால் கை அப்புறம் காது எல்லாத்துக்கும் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தான் போட போகிறேன். அதனால் நான் கொஞ்சோண்டு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கையிலே வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. இது வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக கொஞ்சம் க்ளோவாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.